அடி செருப்பால எங்கடா வந்து ஆறுதல் அளிக்குது? எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனாடா? என் புள்ள தரடா. சில பேர் இன்னைக்கு அறிக்கை விடுறாங்க. வருத்தமளிக்கிறது, மனவேதனையாகிறது. என்னால் ஏற்றுக்கொள்ள நீ ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்கலாம்ல, நடந்தது தானே. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இவனுக்கு மட்டும் எப்படி ஸ்பெஷலாக மோல்டு பண்ணி யாராவது கொடுத்தாங்களா தெரில. ஒரு தோழமை சுட்டுதல் பண்ணுகிறேன், அப்புறம் வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறது, இதையெல்லாம் தவிர்த்திருக்கலாம். இந்த நடவடிக்கை கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிறது. அங்கே அழுதுனுங்கிறான் ஊரே. எல்லா பெண்களும் இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த அநியாயத்தை எப்படியா செஞ்ச, எவனையா இழப்பீடு என்னையா உயிர் எப்படியா கொடுப்பேன் அப்படி இன்னைக்கு பெண்கள் பேசுகிறாங்க சார். சாதாரணமாக இவன் அரசியல் கட்சி தலைவர் என்ற பேரில் வருத்தம் அளிக்கிறது. இதை தவிர்த்திருக்கலாம். இருந்தாலும் காவல்துறை மீது எடுத்த நடவடிக்கை சற்று ஆறுதல் அளிக்கிறது. நீ போய் கேள, ஏம்மா உன் புள்ளைய வந்து கொண்டுட்டாங்க, போலீஸ்காரங்க ஒரு 5 பேரை வந்து இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க, உனக்கு ஆறுதலான செருப்பு கைட்டுப்பா. அடி செருப்பால எங்கடா வந்து ஆறுதல் அளிக்குது? எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனாடா? என் புள்ள தரடா. என் வீட்டுக்கு முதல் புள்ள, நான் கணவர் இல்லை, என் குடும்பத்தை வழிநடத்துறவன், நான் செத்தா கொல்லி போறேன்டா முட்டா பையில அப்படின்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா?